அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 131:2 பக்தன் தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார். தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். தாய் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை நான் அடக்கி அமர பண்ணினேன். என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் தூரமா இருக்கிறாரு நினைக்கும் பொழுது அது எதுக்கு ஒப்புமை சொல்றாரு பாருங்க. தாய் பால் மறந்த குழந்தை போல. ஒரு தாய் ஆக பால் மறக்க பண்ணுகிறாள் என்றால் அந்த குழந்தையின் நன்மைக்காகத்தான், அந்த குழந்தையின் வளர்ச்சிக்காகத்தான், முதிர்ச்சிக்காகத்தான். ஆனால் அதை அறியாத அந்த குழந்தை நினைக்கிறது, ஐயோ தாய் என்னை மறந்து விட்டாள், தாய் எனக்கு பால் கொடுக்க மறந்து விட்டாள், என்னை போஷிக்க மறந்து விட்டாள் என்று அந்த குழந்தை நினைப்பது போல அநேக தரம் சில சிக்ஷைகள், சோதனைகள், சில நெருக்கங்கள். ஆக ஜெபம் கேட்கப்பட்டா சொன்ன எதுக்கு? முதிர்ச்சி அடைய, பக்குவப்பட, இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தாமதிக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் நாம் நினைக்கிறோம், அந்த பால் மறந்த அந்த குழந்தை போல, ஐயோ தாய் என்னை கைவிட்டு விட்டாள், என்னை மறந்து விட்டால் நினைக்கிறது போல் நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நமது நன்மைக்காகவே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். எரேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, நீ இனி அலைந்து திரிவதில்லை, நீ இனி அலைந்து திரிவதில்லை, உன்னை நான் மறக்கவில்லை, நீ பயப்படாத, நீ கோர்ட்டு கேஸுக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை, ஆக கடன் கேட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை, நடக்கவில்லை காரியம் என்று சொல்லி பல இடங்களுக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை, வேலை இல்லை, அது இல்லை, இது இனி நீ அலைய வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஒரே இடத்துல ஸ்திரமாக குடியிருக்க பண்ணுவேன், இனி நீ அலைந்து திரிவதில்லை, உன்னை நான் மறக்கவில்லை. மறக்காத ஆண்டவர் சொல்கிறார், நீ இனி அலைந்து திரிய நான் இடம் தர மாட்டேன். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, உன் பெருமூச்சு சத்தத்துக்கு பதில் உண்டு. அவர் நம்மை மறக்காதவர், அவர் நம்மை நினைவு கூறுகிறார். அப்படின்னா மறந்துட்டார்னு அர்த்தம் இல்லை. நினைவு கூறுகிறார் என்றால் செயல்பட ஆரம்பிக்கிறார்னு அர்த்தங்க. செயல்பட தொடங்குகிறார். இதுவரை ஏன் செயல்படல? கர்த்தருடைய காலங்கள் வரலன்னு அர்த்தம். கர்த்தருடைய காலங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். நாம் ஆயத்தமாயிருப்பதுக்கு அவர் காத்திருக்கிறார். அந்த டிலே தானே தவிர அவர் நம்மை மறக்கவில்லை. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொருக்கும் கர்த்தர் காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்துல தான் அது நடக்கும். அதுவரை நீங்க அமர்ந்துரு. அதுதாங்க அந்த டிலே. பயப்படாதிருங்க, அவர் மறக்கல. அந்த காலம் வரும் பொழுது செயல்பட துவங்குவார். அதை தடுத்து நிறுத்த யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.